டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம பிரித்தெழுதுக பார்க்கலாம். மின் அணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு, மின் கூட்டல் நணு, மின்ன கூட்டல் அணு, மின்னல் கூட்டல் அணு. மின் அணு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. மின் கூட்டல் அணு, மின் அணு. அடுத்து பிரித்தெழுதுக. தம் உயிர், தம் கூட்டல் உயிர், தமது கூட்டல் உயிர், தம்மு கூட்டல் உயிர், தன் கூட்டல் உயிர். தம் உயிர் அப்படின்னா ஆன்சர் ஏ தான் சரி. தம் கூட்டல் உயிர், தம் உயிர். அடுத்து மாசற பிரித்தெழுதுக. மாச கூட்டல் அற, மாச கூட்டல் உர, மாசு கூட்டல் அற, மாசு கூட்டல் உர. ஆன்சர் மாசு கூட்டல் அற, மாசற. ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேம் கூட்டல் பாவனி, தேம் கூட்டல் அணி, தேம்பா கூட்டல் அணி, தேம்பு கூட்டல் பாவனி. ஆன்சர் சி தான் சரி. தேம்பா கூட்டல் அணி, தேம்பாவணி. அடுத்து செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சே கூட்டல் திறந்த, செத்து கூட்டல் இறந்த, செத்து கூட்டல் திறந்த, சே கூட்டல் இறந்த. ஆன்சர் செத்து கூட்டல் இறந்த, செத்திறந்த. ஆன்சர் பி தான் சரி. அடுத்த கொஸ்டின். பசி இன்றி பிரித்தெழுதுக. பசி கூட்டல் இன்றி, பசு கூட்டல் இன்றி, பசி கூட்டல் இன்றி, பசு கூட்டல் இன்றி. ஆன்சர் சி தான் சரி. பசி கூட்டல் இன்றி, பசி இன்றி. அடுத்து பிரித்தெழுதுக. புளியங்கன்று, புளியங்கூட்டல் கன்று, புலி கூட்டல் கூட்டல் கன்று, புலி கூட்டல் கூட்டல் கன்று, புலி கூட்டல் யங்கன்று. புளியங்கன்று அப்படின்னா பி தான் கரெக்ட். புலி கூட்டல் கூட்டல் கன்று, புளியங்கன்று. அடுத்து பிரித்தெழுதுக. சீவன் இல்லாமல், சீவ கூட்டல் நில்லாமல், சீவன் கூட்டல் நில்லாமல், சீவன் கூட்டல் இல்லாமல், சீவ கூட்டல் இல்லாமல். ஆன்சர் சி தான் சரி. சீவன் கூட்டல் இல்லாமல், சீவன் இல்லாமல். அடுத்து பிரித்தெழுதுக. விலங்கொடித்து, விலம் கூட்டல் கொடித்து, விலம் கூட்டல் ஒடித்து, விலன் கூட்டல் ஒடித்து, விலங்கு கூட்டல் ஒடித்து. ஆன்சர் டி தான் கரெக்ட். விலங்கு கூட்டல் ஒடித்து, விலங்கொடித்து. அடுத்து பிரித்தெழுதுக. ஊராண்மை, ஊர் கூட்டல் ஆண்மை, ஊரான் கூட்டல் மை, ஊ கூட்டல் ஆண்மை, ஊரு கூட்டல் ஆண்மை. ஆன்சர் ஊர் கூட்டல் ஆண்மை, ஊராண்மை. ஏ தான் கரெக்ட். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் தென்று, அமுது கூட்டல் என்று, அமுது கூட்டல் ஒன்று, அமு கூட்டல் தென்று, அமுதென்று. அமுதென்று அப்படின்னா கரெக்டான ஆன்சர் பி தான். அமுது கூட்டல் என்று, அமுதென்று. கோட்டோவியம் பிரித்தெழுதுக. கோட் கூட்டல் ஓவியம், கோடு கூட்டல் ஓவியம், கோடி கூட்டல் ஓவியம், கோடிய கூட்டல் ஓவியம். ஆன்சர் பி தான் சரி. கோடு கூட்டல் ஓவியம், கோட்டோவியம். அடுத்து பிரித்தெழுதுக. சென்னர் கட்டு, சென்னர் கூட்டல் கட்டு, செல் கூட்டல் நெல் கூட்டல் கட்டு, செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு, சென் கூட்டல் நெற்கூட்டல் கட்டு. ஆன்சர் சி தான் சரி. செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு, சென்னர் கட்டு. அடுத்து பிரித்தெழுதுக. செய் நன்றி, செய் கூட்டல் நன்றி, செய் கூட்டல் நன்றி, செய் கூட்டல் நன்றி, செய் கூட்டல் நன்றி. ஆன்சர் ஏதா சரி. செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. அடுத்து பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருளு கூட்டல் டமை, பொருளு கூட்டல் பொரு கூட்டல் உடைமை, பொருள் கூட்டல் உடைமை, பொருள் கூட்டல் உடைமை. ஆன்சர் சி தான் சரி. பொருள் கூட்டல் உடைமை, பொருளுடைமை. அடுத்து பிரித்தெழுதுக. இன்ப துன்பம், இன்பம் கூட்டல் துன்பு, இன்பம் கூட்டல் துன்பம், இன்ப கூட்டல் அன்பம், இன்ப கூட்டல் அன்ப. ஆன்சர் பி தான் சரி. இன்பம் கூட்டல் துன்பம், இன்பம் துன்பம். அடுத்து தானொரு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தா கூட்டல் ஒரு, தான் கூட்டல் நொறு, தான் கூட்டல் ஒரு, தானே கூட்டல் ஒரு. ஆன்சர் சி தான் சரி. தான் கூட்டல் ஒரு, தான் ஒரு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இதனோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். நன்றி.